சாதாரணமா ஒரு சின்ன மரத்தை வெட்டினாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த மரம் போகுதுன்னு. இந்த பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் சுழற்சின்னு ஒரு விஷயம், ஒன்றை தொடர்ந்து ஒன்று, அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்கய்யா. ஒண்ணும்ல, நாங்க இப்ப கோழி வாங்கினோம், 10-12 கோழி வாங்கினோம். இந்த கோழியை அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வாரம் தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப காலையில திறந்து விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போய் மேயுது. செடிகளுக்கு மத்தியில் இருக்கிற களை செடிகளை சாப்பிடுது, கீரையை சாப்பிடுது, எறும்பை சாப்பிடுது, கரையான் சாப்பிடுது, பூச்சியை சாப்பிடுது, புழுவை சாப்பிடுது, தெரிஞ்சுக்கிட்டே வருது. பொழுது போனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு அது போய் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்குது. நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு அது தெரியுது. பொழுது போட்டா அது தெரியுது. எங்க எல்லாம் போய் அது உணவு தேடுகிறதோ அங்கெல்லாம் அது எரியிடுகிறது, எச்சம் இடுகிறது. இதை இல்லாம இன்னொரு பெரிய பறவை கூட்டம் இருக்கு. கோழி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எங்க தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அவைகளை நாங்க அடைக்கிறதும் இல்ல, திறக்கிறதும் இல்ல. மரங்கள்லயே மாறி 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 உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ஒரு சங்கீதத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்க பார்த்தாலும் சங்கீதம் பாடிக்கிட்டே இருக்குது. அப்ப அதுக்கு யாரும் தீனி எல்லாம் போடல. அது தீனி அப்படியே இயற்கையில இருக்குது. அதுதான் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் உள்ள ஒரு தொடர்புகள். அந்த ஒரு மரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த மரத்துக்கும் அதுக்கு உள்ள தொடர்பு போயிடுது.